ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு பேஷண்ட்ஸ் ஆம்புலன்ஸில் ஷிஃப்டாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்போ வரப்போ வந்து டாக்டர்ஸோட ரெக்வஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னா, பேஷண்ட்ஸ் ட்ராவல் பண்ணி வரப்பே வந்து நிறைய பேர் வந்து வரப்பே வந்து டிக்ளேர் ஆயிடுறாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்படி வந்து நமக்கு வந்து டெக்னிக்கலாக சொல்யூஷன்ஸ் கொண்டு வரலாம், கரண்டாக இருக்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி வந்து நமக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எடுத்தோங்க. அப்போ வந்து நாங்களுக்கு வந்து லைஃப் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ஒரு சொல்யூஷன்ஸ் வச்சிருக்காங்க, ரிமோட் மானிட்டரிங் சொல்யூஷன்ஸ்னு சொல்லிட்டுங்க. இது மாதிரி ஒரு ஸ்மார்ட் சென்டர் மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பேஷண்ட்ஸ் வந்து ஆம்புலன்ஸில் ட்ராவல் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு வரப்பவே வந்து அவங்களோட வைட்டல் மானிட்டரிங் எல்லாம் வந்து இங்கிருந்து லைவ்லேயே மானிட்டர் பண்ண முடியுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நர்ஸ் வந்து ஒரு வண்டியில் இருக்கிறாங்க, இல்லைனா வந்து இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ட்ராவல் பண்ணி ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ நர்ஸஸோ இல்லை பேஷண்ட்டோட அட்டெண்டரோ யாராவது உள்ளே இருக்காங்க அப்படின்னா, அந்த பேஷண்ட்டோட கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத வி கேன் ஆஸ்க் தெம்ங்க. இப்போ பேஷண்ட்டுக்கு மூச்சு விட முடியுதா, இல்லை சுவாசத்தில் ஏதாவது வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இப்படிங்கிற விஷயத்தையும் they கேன் செக்ங்க. லைவ் மானிட்டரிங் மூலமாக பேஷண்ட்டோட ஃபிசிக்கல் கண்டிஷன் என்ன, படுத்துட்டு இருக்காங்களா, அவங்களால பேச முடியுதா, ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்கு முன்னாடியே இது மாதிரி சொல்யூஷன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. இப்போ வந்து அந்த யுபிக் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட், அது வந்து லைஃப் சயின்ஸோடைய இதுங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எங்களோட ஹெச்ஐஎஸ் கூட இன்டகிரேஷன்ஸ் பாசிபிலிட்டிஸ் செக் பண்ணிட்டு பண்ண சொல்லியிருக்காங்க. அது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, பேஷண்ட்ஸ் ட்ராவல் ஆகி ஆம்புலன்ஸில் உள்ளே வந்துட்டாலும் ஆம்புலன்ஸில் வர வர என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த யுபிக் வேல்யூங்கிற ப்ராடக்ட் வந்து டேட்டாவை சிங்க்ரனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் வந்து பேஷண்ட் வந்து இங்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா, டியூரிங் த ட்ராவல் என்ன நடந்ததுங்கிற ஹிஸ்டரியும் கூட சிங்க்ரனைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டாக்டர்ஸ்க்கு வந்துட்டு ட்ராவல் பண்ணி வந்தப்பவும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணுறப்போ இது மாதிரி சொல்யூஷன்ஸ் வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு ரீஜனில் நிறைய இடத்துல போனால் இன்டர்நெட் கட் ஆகுது, எப்படி வந்து இது வந்து ஸ்மார்ட்டாக ஒர்க் ஆகுது, ஏதாவது இன்டர்நெட் இன்டரப்ட் ஆச்சுன்னா எப்படி இந்த சர்வீசஸ் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அவங்க ரவுட்டர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் வந்து மல்டிபிள் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்துட்டு உள்ளே வந்து இன்கார்பரேட் பண்ணி வச்சுருக்கிறோங்க. லோட் பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கும். எந்த இடத்துல நெட்வொர்க் வீக்காக இருக்கோ அதர் நெட்வொர்க் எது வந்து நல்லா பெர்ஃபெக்டாக வேலை செய்யுதோ அது ஆட்டோ ஜம்ப் ஆகிங்க, அது ப்ரியாரிட்டி லைனாக வேலை செய்ய ஆரம்பிக்குங்க. இது வந்து நாங்கள் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ வந்து இட் மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து நம்ம ட்ரையல் புரிஞ்சு லைவ் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சுங்க. அது வண்டிக்குள்ளே 2 கேமராஸ் இருக்குங்க, ஃபிசிக்கலாக 2 கேமராஸ் இருக்குங்க. கனெக்டிவிட்டி டூல் வந்து அவங்களோடதே யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து அந்த கனெக்டிவிட்டி டூலில் ஏதாவது இஷ்யூஸ் ஆகுது அப்படின்னா நாங்களே வந்து மைக்ரோசாஃப்ட்டில் ஒரு ப்ராடக்டோட லைசன்சஸ் வாங்கி வச்சுருக்குறோங்க கம்யூனிகேஷன்ஸ்க்காக. அது வந்து பிட்வீன் த டாக்டர் அண்ட் தி ஆம்புலன்சஸ் வி கேன் டாக் ஈச் அதர். ஆமாங்க ஆமாங்க. அது வந்து பேஷண்ட்டுக்கு என்னென்ன கைண்ட் ஆஃப் டிவைசஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோமோ, பல்ஸ் ஆக்சிமீட்டர் ஆகட்டும், இல்லை மானிட்டரிங் எனி கைண்ட் ஆஃப் டிவைசஸ் ஆகட்டும், அது வந்து என்னென்ன டூல் கனெக்ட் ஆகிருக்கு, அதில் எவ்வளோ மெஷரிங் நடந்துட்டு இருக்குங்கிறது இங்கே ஸ்க்ரீனில் நம்ம லைவாக பார்க்க முடியும். ஆமாங்க. பேஷண்ட்ஸ் என்ன சிக்னஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து மானிட்டர் பண்ணிவிட்டு லைவில் பேசிகிட்டே வர முடியும். இங்கே வந்து டாக்டர்ஸ் ப்ரோஆக்டிவாக என்ன பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் உடனே பண்ணிக்கலாங்க. We'll attach a system called life science. ஒரு பேஷண்டோட செஸ்ட்ல வந்து we'll implant. அது இம்ப்ளான்ட் பண்ண உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் எப்படி ஒரு பேஷண்ட்ஸ் நம்ம மானிட்டர் பண்ண முடியுமோ அது வந்து பிபி, பல்ஸ், சேச்சுரேஷன், பேஷண்டோட கான்சியஸ்னஸ் லெவல் எல்லாமே ரியல் டைமா இந்த மானிட்டர் மூலமா இன் ஹாஸ்பிட்டல் டாக்டர்